எப்ப உங்களோட சொத்து வெறும் 3 கோடி ரூபாயா? 3 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்கா முதல்வருக்கு? இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க எலெக்ஷன் அபிடவிட்ல எவ்வளவு சொத்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க சொத்து. நாங்க ஒரு ரைடு வருவோம், இதுக்கு மேல உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அரசுரிமை ஆக்கிடுவோம், பரவாயில்லையான்னு கேட்கணும். அப்ப எல்லாம் அடிச்சு பிடிச்சுட்டு எல்லாரும் வந்து எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க முதல்வர் வந்து 10,000 ரூபாய் தான் சொத்து இருக்குன்னாருல, இந்த நான் சில போட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இதுல முதல்வர் கட்டியிருக்க வாட்ச் எல்லாம் பாருங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிக்சர்ல போடுவாங்க பாருங்க. இந்த ஹப்லாட் பிக் பேங்க்னு ஒன்று, ஜேகர் அப்படின்னு ஒன்று, கார்டியர் அப்படின்னு ஒன்று, ஃப்ராங்க் முல்லர் அப்படின்னு ஒன்று, ரோலெக்ஸு. இந்த வாட்ச் எல்லாம் மினிமம் ரேட்டே 10 லட்சம் 20 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும். அப்போ இவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சுமே கோடி கணக்கில் இருக்குது. இந்த வாட்சுமே எதுவுமே ரிப்பீட் ஆகலை, ஒவ்வொரு இடத்துல ஒன்று. அப்போ இவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இவர்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே பல கோடிகள் பெறும். அப்படி பரம ஏழையாக இருக்க ஒரு கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? வெறும் 10,000. இதெல்லாம் மக்கள் நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னா ரத்தம் கக்கிச்சா ஆரம்பிங்க.